சித்தப்பன் கையுமா இருக்கு. என்ன சித்தப்பு காலையிலே ஒர்க் ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. என்ன கேட்டதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. காதுல விழுந்து விழாத மாதிரி உட்கார்ந்துருக்கு. சித்தப்பு என்னாச்சு சித்தப்புக்கு? இப்படி நின்று கத்திட்டு இருக்கோம். காதுல விழாத போல உட்கார்ந்து அது பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கு. சித்தப்பு உன்னதான் கூப்பிடுறேன், கேக்குதா இல்லையா? ஹோ இப்பதான் புரியுது. என்கிட்டே கேம் ஆடுறியா நீ? இரு இரு, உன்னை எப்படி இப்ப கதற விடுறேன்னு பாரு. என்ன சித்தப்பு நீ? உன்கிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லலாம்னு வந்தா நீ என்ன கண்டுக்கவே மாட்ற. பாருடா. சரி பரவாயில்ல, நீ எதுவும் பிஸியா இருக்க. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம ஐஸ்வர்யா சித்தி இருக்காங்கல்ல, அட அவங்க பேரை கேட்டுதான் ஒர்க் பண்றத நிறுத்திடுச்சு. அவங்களுக்கு மேரேஜ் ஆக போதான். இப்பதான் கிச்சன்ல சித்தி பேசிட்டு இருந்தாங்க. மேரேஜா? வாடி வா, எப்படி வழிக்கு கொண்டு வந்த பாத்தியா? இப்ப மட்டும் எப்படி பேச்சு வருது உனக்கு? சொல்லு சத்யா, யார் சொன்ன மேரேஜ்னு? அது வந்து கிச்சன்ல சித்தி அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொல்ற? மாப்பிள்ளை யாரு? அது சித்தி யாரையும் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்கே மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்களாம். என்ன சொல்ற? அப்பாவை லவ் பண்ணிருக்காளா? ஆமா, அதுதான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். ஆனா நீ என்ன கண்டுக்கவே இல்ல. விட்டு அழுதுடும் போல இருக்கே. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து அடிப்போமா? சரி இல்ல வேண்டாம், பாவமா இருக்கு, சொல்லிடும். ஐயோ சித்தப்பே, எதுக்கு இப்ப அப்படி மூஞ்ச வச்சிருக்க? நான் சும்மா தான் சொன்னேன், நம்பிட்டியா? சும்மா சொன்னியா? ஆமா, இவ்வளவு தூரம் நான் கூப்பிட கூப்பிட மதிக்காம உட்கார்ந்துருந்தல்ல, அதான். அட பைத்தியம். விட்டா அழுதுருவ போல இருக்கு. ஆளையும் மண்டியும் பாரு, காலையில நெஞ்சில இடிய தூக்கி போடுற. அதுக்கு கூப்பிட்டப்ப திரும்பி பார்த்திருக்கணும். அதான் எப்படி நம்ம ஷாக் ட்ரீட்மெண்ட். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி நீங்க பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மண்டையை திருக்கி கையில கொடுத்துருவேன். போயிட்டு பேசாம இருந்தால. எம்மாடியோ, நீ என்ன சூனியக்கார மாதிரி பேசுற? உன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு. எதுக்கு வம்பு? நான் போறேன். அம்மா, என்ன ரேணு, இப்பதான் எழுந்தீங்களா? ஆமாம்மா. அந்த பிள்ளைங்க எழுந்துட்டாங்களா? உள்ள காஃபி போட்டு வச்சிருந்தனே. எழுந்துட்டாங்கம்மா. காஃபியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு தான் வரேன். ஆனால் நீங்கள் ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? நானா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைம்மா, எனக்கு தெரியும். நேற்று அத்தை பேசினதுலேருந்து தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரேணு. உங்கள் அத்தைக்காரி எப்பயுமே அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். இது என்ன புதுசா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லைம்மா, நீங்கள் சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். நேற்று அத்தை அக்காவை பற்றி எல்லாரும் முன்னாடி தப்பாக பேசிட்டாங்கன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. யாரை பற்றியும் யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அம்மா, ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? பின்ன எப்படி நீ பேச சொல்கிற? யாரையும் மதிக்காம யார் எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன, நமக்கு நம்ம சந்தோஷம் தான் முக்கியம்னு ஓடினவ. அவளை பத்தி நான் ஏன் வருத்தப்படணும்? அம்மா, என்னடி அவ பண்ணிட்டு போனதெல்லாம் மறந்துடுச்சா? அவ பண்ணிட்டு போனதெல்லாம் என்ன கொஞ்சம் நெஞ்சமா? அவளால இன்னமும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணாம அவளையே நினைச்சிட்டு கிடக்கான். அவளுக்கு யாரையாவது பிடிச்சிருந்தா முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒருத்தவன் மனசுல ஆசையை வளர்த்து
அவனை இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே படுபாவி. மா அப்படியெல்லாம் பேசாதம்மா, அக்கா பாவம்மா. ரேணு பேசாம போயிடு, ஏதாவது பேசிட போறேன். அவ என்னடி பாவம், இங்க ஒருத்த வாழ்க்கையை அழிச்சிட்டு அவ எங்க இருந்தாலும் நல்லா தானே இருக்கா. பாவம் இவன் தான் பைத்தியக்கார மாதிரி இன்னும் அவளே நினைச்சிட்டு இருக்கான். அம்மா இல்லம்மா, அக்கா நாம நினைக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் இல்லை. அவ ரொம்ப பாவம்மா. என்ன ரேணு வளரிட்டு இருக்க? இல்லம்மா, நான் உண்மையதான் சொல்றேன். அக்காவை கல்யாணம் பண்ணவன் நல்லவனே இல்லம்மா. என்ன ரேணு சொல்ற? யார் சொன்ன அப்படியெல்லாம் உனக்கு? அது சொல்லு ரேணு, யார் சொன்னா அப்படியெல்லாம் உனக்கு? அம்மா அக்கா தாம்மா சொன்னா. என்னடி நீ எதேதோ சொல்லிட்டு இருக்க? அவளை எங்க பார்த்த நீ? அது நான் அவளை காலேஜ் போற வழியில பார்த்தேன். நாம நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவ சந்தோஷமெல்லாம் இல்லம்மா. பாவமா அக்கா. அக்காவை எதேதோ சொல்லி அவன் தாம்மா ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அக்கா பாவமா. அதுக்கப்புறம் தான் அக்காவுக்கே தெரிஞ்சிருக்கு போல அவன் அவ்வளோ நல்லவன்ல, அக்கா மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருந்திருக்கான்னு. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அக்கா கேட்க போய் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்கம்மா. அக்கா ஒரு குழந்தைய வச்சுட்டு யாருமே இல்லாம அனாதை மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காம்மா. பார்க்கவே பாவமா இருக்கு. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா அழாதம்மா, அக்கா என்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சா. நான் இங்க இருக்கிறது வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கன்னு. ஆனா எல்லாரும் அக்காவை இப்படி பேசும்போது மனசு கேட்கலம்மா, அதான் சொல்லிட்டேன். கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இந்த நிலைமை? ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொல்லுன்னுவாங்களே, என் புள்ள வாழ்க்கையில் அது பழிச்சிருச்சு. ஐயோ நான் என்னன்னு சொல்லு வைத்த? கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி இல்ல போச்சு. அன்னைக்கே ஒழுங்கா அவன் மாமனை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த நிலமெல்லாம் அவளுக்கு வந்திருக்குமா? அவளே தேடி போன வாழ்க்கை தானே இப்ப அவளுக்கு வினையா வந்திருக்கு. அம்மா ப்ளீஸ்மா, வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சு இன்னும் பிரச்சனை ஆகிரும். அழாதம்மா. நான் என் வாழ்க்கையில என்னடியே பாவம் செஞ்சேன். கல்யாணம் தான் இப்படி ஒருத்தவனை கட்டிக்கிட்டு காலம் முழுக்க நான் தான் கஷ்டப்படுறேன்னு பார்த்தா என் பிள்ளைக்கு இப்ப இந்த நிலைமை வந்துச்சு. பாவமதி ரேணு, அவங்க அக்கா ஓடி போனதுக்கு இவ என்ன பண்ணுவா? எதுக்கு அவங்க அத்தை இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு தெரியல. அவங்க அக்கா பண்ண தப்புக்கு பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்க. ஹே நிலா, அப்படியெல்லாம் சொல்லாத. அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு என்ன தெரியும்? பாவம் அவங்க அக்கா. அவங்க லவ் பண்ண பையன் நல்லவங்கன்னு நினச்சி போயிட்டாங்க போல. ஹே எனக்கு புரியுது மதி, நான் தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் வீட்டில் தான் கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அட்லீஸ்ட் வீட்டில் லவ் பண்ணுற விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம் தான், பட் அவங்க அந்த நேரத்தில் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னு தெரியலல்ல. ஆனால் பாவம்தான் ரேணுவோட அக்கா. இப்போ தனியாக ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறதா ரேணு சொன்னா. ஆமாம் பாவம் அவங்க. கொடுமையை பார்த்தியா? உனக்கு ஒரு பிரச்சனை, உன் மாமா கிட்டேருந்து தப்பிக்கணும்னு இங்கே வந்த, கடைசியில் இங்கே இவளுக்கே பெரிய பிரச்சனை. கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ ஆஃபீஸ் வேற டைம் ஆச்சு, நான் எப்போ சமைச்சிட்டு போறது? ஏ கீர்த்தி செல்லம், எழுந்துட்டீங்களா தூங்கி? சமத்த குட்டி, எழுந்த அம்மாவை தேடி வந்துட்டீங்களா? அச்சோ தங்க பிள்ளை, சரி இருங்க, அம்மா பால் ஆத்தி எடுத்துட்டு வரேன். மம்மு வேணுமா? செல்ல குட்டிக்கு பசிச்சிருச்சா அதுக்குள்ள? சரி சரி இருங்க,
அம்மா பாலாத்தி எடுத்துட்டு வரேன். செல்லக்குட்டி, அம்மா குளிக்க வச்சு மம்மு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிடுவேன். நீ பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட பத்திரமா இருக்கணும், சரியா? சேட்டெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது. நீயும் வருவியா? ஐயோ தங்க பிள்ளை, ஆஃபீஸ்க்கு ஒன்று கூட்டிட்டு போக முடியாதுடா. நீ பாட்டிக்கிட்ட சமத்து பிள்ளையா இருக்கணும். என்ன, அம்மா போயிட்டு உடனே வந்துடுவேன். ஆ, போச்சுடா, ஆரம்பிச்சிட்டியா? தினம் உன்னை சமாளிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே. அச்சச்சோ, இப்படி அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இப்படி நீ அழுதுன்னு வச்சுக்கோயேன், பூச்சாண்டி வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுவான். பூச்சாண்டி வருவான்னு சொன்னதும் அழறத நிறுத்திட்டேன். இங்க பாருடா செல்லம், நீ அழாம நல்ல பிள்ளையா இருந்தாதான் உன்னை பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போக மாட்டான். இல்லைன்னா தூக்கிட்டு போயிடுவான். அதனால சமத்து பிள்ளையா இருக்கணும், சரியா? ராஜா, மழை வருது, ஏன் சாமி இங்க வந்து உட்காந்துருக்க? இப்ப என்னம்மா, மழையில நனைஞ்சு கரைஞ்சா போயிட போறேன்? ஏன் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மா, ஒன்றும் இல்லை, இங்கே தானம்மா உட்காந்துருக்கேன். ஐயா, நீ இப்படியெல்லாம் இருக்கிறது மனசுக்கு கஷ்டமா இருக்கு சாமி. எனக்கு என்னம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கணும் வாய் தான் சாமி சொல்லுது, மனசு சொல்லலையே. மா, இப்ப என்னதாம்மா என்ன பண்ண சொல்றீங்க? ஐயா, உனக்கு வேணா இப்படி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனா எங்க பிள்ளைய இப்படி பார்க்க எங்களுக்கு தான் என் மனசு கஷ்டமா இருக்கு. உன்னை என்னையா பண்ண சொல்றோம்? ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கன்னு தானே சொல்றோம். மா, தேவையில்லாத பேச்ச பேச வேணாமே. எதுப்பா தேவையில்லாத பேச்சு? இதோ இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களுக்கு அப்புறம் உனக்குன்னு யாருப்பா இருக்கா? மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுன்னு சொன்னா மட்டும் உன்னால தாங்க முடியலல்ல. எங்க புள்ள வாழ்க்கை இப்படி இருக்குன்றது அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. மா, இல்ல ராஜா, நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏத்துக்காது. எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரிஞ்சே ஆகணும். ஒன்று அம்மா சொல்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, இல்ல புள்ளன்ற கடமைக்கு எனக்கு வந்து கொல்லி வச்சுட்டு போயிடு. அம்மா, உண்மைதான் சொல்றேன். இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாது. இனி எல்லாமே உன் கையில தான்ப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு முடிவை சொல்லு. இல்ல நீ அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. கடவுளே, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே. கடவுளே, நான் மட்டும் என்ன செய்வேன்? எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் இருக்கணும்னு என்ன ஆசையா? அவ்வளவு மறந்தும் தொலைய முடியல, நினைச்சிட்டும் வாழ முடியல. வாழ்க்கை நரகமா இருக்கு. ச்சே, ஏண்டி உன் மேல ஆசைப்பட்டு நீ இப்ப வருத்தப்படுற? முடியலடி. உனக்கு வேணா வேற யாராவது பிடிச்சிருக்கலாம், ஆனா என்னால உன்னை வச்ச இடத்துல வேற யாரையும் வைக்க முடியலையே. டேய் கார்த்தி, என்ன மச்சான், ஏதோ அவசரம்னு சொன்ன, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? யார் வீடு மச்சான் இது? மச்சான், ரொம்பவே முக்கியமான விஷயம்டா. என்ன மச்சான் ஒரு மாதிரி பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனை தான் மச்சான், அதை சரி பண்ணதான் நம்ம இங்க வந்திருக்கோம். டேய், புரியுற மாதிரி சொல்லுடா. என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? டேய் மச்சான், இந்த வீட்டில் தான் ரேணுவோட அக்கா இருக்காங்களாம். என்ன மச்சான் சொல்ற? ரேணுக்கு அக்காவா? புரியல. டேய், நம்ம இது வரைக்குமே ரேணு சிங்கிள் சைல்டுன்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா இல்லடா, ரேணுக்கு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க போல.
என்னடா சொல்ற? அக்கா இருக்காங்களா? ஆனா இது வரைக்கும் சத்யா கூட என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொன்னது இல்லையே. டேய், ரேணுவே இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை மச்சான். ரீசெண்டா ஒரு நாள் நானும் ரேணுவும் மீட் பண்ணலாம்னு சொல்லி மீட் பண்ணோம். அப்போ அங்க யாரையோ பார்த்துட்டு சடனா அக்கான்னு சொல்லி அழுதா. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ. அதுக்கப்புறம் தான் எனக்கு ரேணுக்கு அக்கா இருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சுது. சரி மச்சான், அவளுக்கு அக்கா இருக்காங்கன்றதுக்கும் நாம இங்க வந்திருக்கிறதுக்கும் என்னடா சம்பந்தம்? அது வந்து மச்சான், ரேணுவோட அக்கா ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க போல. அந்த நேரத்துல ரேணுவோட அக்காவுக்கும் ரேணுவோட மாமாக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. சரி. ஆனா ரேணுவோட அக்கா மேரேஜ்க்கு முன்னாடி நாள் நைட்டு அவங்க லவ் பண்ண பையன் கூட வந்துட்டாங்க போல இருக்கு. அதனால அங்க பல பிரச்சனை ஆகியிருந்தாலும் இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவங்க லவ் பண்ண பையன் அவ்வளோ நல்லவன் இல்லைன்னு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அவன் ரேணுவோட அக்கா கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி பல பொண்ணுகிட்ட பேசி ஏமாத்திட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாம ஏதோ பிரச்சனையாகி ரேணுவோட அக்கா அவங்க ஹஸ்பண்ட் வெளியே அனுப்பிச்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கி அவன் வேற மேரேஜ் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க. டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, இதுக்கே அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு. ஏதோ அவங்க ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண போய் இப்போ இந்த வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ச்சே, என்னடா இப்படி இருக்கானுங்க? நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு எப்படிடா இப்படிலாம் பண்றானுங்க? எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியலடா. அவங்கள பார்க்கவே பாவமா இருந்துச்சு. ஆனா ரேணு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறா மச்சான் டெய்லி. ரேணுவோட அக்காவை எப்படியாவது அவங்க ஃபேமிலியில சேர்த்து வைக்கிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்டா ரேணுக்கு. அதான் அவங்க அக்காவை பார்த்து பேசி முழுசா என்னதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாம் தான்டா உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். டேய் கார்த்தி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மச்சான். லவ் பண்ற பொண்ணுக்காக இவ்வளோ இன்வால்வ் ஆகி ஸ்டெப் எடுக்கிற. இல்லடா, எனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கே தெரியும். அவ ஃபீல் பண்ணும்போது மனசு வலிக்குது மச்சான். அதான் என்னால என்ன முடியுமோ அதை பண்ணலான் இருக்கேன். டேய், பார்த்துக்கலாம் விடு மச்சான். இப்போ என்ன, அவங்க அக்காவை அவ ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கணும், அவ்வளோதானே? பார்த்துக்கலாம் விடு. சரி மச்சான், ஆனா வீடு பூட்டி இருக்கே, ஒருவேளை ஆஃபீஸ் ஏதாவது கிளம்பி போயிட்டாங்களோ? யார்ப்பா அது? தம்பிங்களா? யார்ப்பா நீங்க? என்ன வேணும்? இந்த வீட்டில் வெண்பான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். அந்த பொண்ணா? அந்த பொண்ணு இப்ப வீட்ல இல்லையாப்பா? ஆபீஸ் கிளம்பில போயிருக்கு. அடடே கீர்த்தி குட்டி, யார் அது? உனக்கு தெரிஞ்சவங்களா? இப்படி பேசிட்டு இருக்க? செல்லக்குட்டி, எப்படி இருக்கீங்க? அடடே, இவ்வளவு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? யாருப்பா நீங்க? அந்த பொண்ணுக்கு ஏதாவது வேண்டியவங்களா? ஆ, ஆமாங்க. ஆனா அந்த பொண்ணுக்குன்னு யாருமே இல்லைன்னு அவ சொல்லியிருக்கா. நீங்க அவளுக்கு என்ன வேணும்?